அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை விடுதலை செய்யக் கோரி மதுரையில் மூவேந்தர் முன்னணி கழகம் சார்பில் உண்ணாவிரதம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு சொத்து குவிப்பு வழக்கில் 4 ஆண்டுகள் ஜெயில், ரூபாய் 100 கோடி அபராதம் விதிக்கப்பட்டது. இதையடுத்து அவர் பெங்களூரு பரப்பன அக்ரஹார பகுதியில் உள்ள ஜெயிலில் அடைக்கப்பட்டுள்ளார். ஜெயலலிதாவை விடுதலை செய்யக் கோரி தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பாக உண்ணாவிரதம் மற்றும் பல போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதேபோல் மதுரையில் மூவேந்தர் முன்னணி கழகம் சார்பில் மதுரை அண்ணா நகர் பகுதியில் அதன் தலைவர் டாக்டர் சேதுராமன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இதில் மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெங்களூர் நீதிமன்றத்திலே ஒரு தீர்ப்பை, அதுவும் சந்தேகப்படக்கூடிய பொய்யான ஒரு தீர்ப்பை வழங்கி உள்ள வைத்திருக்கிறார்கள். தமிழகமே கொந்தளித்து அவங்களுடைய தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பல நூற்றுக்கணக்கான வழிகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். உண்ணாவிரதம் இருக்கிறது, மனித சங்கிலி இருக்கிறது, ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, கோயில்களுக்கு மொட்டை அடிக்கிறது, ஆழ்குடம் இருக்கிறது, காவடி எடுக்கிறது, கடல் கொடுக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு வகையிலே தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். எங்கேயும் தீ வைக்கலை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் பஸ் எரிஞ்சிருக்கு. அதுக்கு ஆக்சிடென்ட் எடுக்கிறாங்க. சரி.